பட்டினத்தார் ஏன் கரும்பை கையில் வைத்துக்கொண்டு எல்லா சிவாலயங்களுக்கும் சென்றார் தெரியுமா? பட்டினத்தார் சிவபெருமானை நினைத்து ஆழ்ந்த தியானத்தில் இருந்தாராம். அப்போது அசரீரியாக ஒரு குரல் கேட்டதாம். இந்த கரும்பை எடுத்துக்கொண்டு எல்லா சிவாலயங்களுக்கும் செல். எந்த இடத்தில் இந்த கரும்பின் நுனி இனிப்பாக இருக்கிறதோ அங்கேயே உன் வாழ்க்கை நிறைவு பெறும் என்று சிவபெருமான் அருள்வாக்கு கூறினாராம். அதன் பிறகு பட்டினத்தார் அந்த கரும்பை கையில் எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக பல சிவன் கோவில்களுக்கு சென்றாராம். ஒவ்வொரு கோவிலிலும் சிவபெருமானை பாடல்களால் போற்றி கரும்பின் நுனியை சுவைத்து பார்த்தாராம். ஆனால் எந்த இடத்திலும் கரும்பு இனிக்கவில்லை. இறுதியாக பட்டினத்தார் திருவொற்றியூருக்கு வந்தாராம். அங்கே சிவபெருமானை பாடி வழிபட்டுவிட்டு கரும்பின் நுனியை சுவைத்தபோது அது மிகுந்த இனிப்பாக இருந்ததாம். உடனே பட்டினத்தார் என் இறுதி காலம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்தாராம். அதன் பிறகு அவர் கடற்கரைக்கு சென்று அங்கிருந்த சிறுவர்களிடம் ஒரு பெரிய கூடையை கொண்டு வரச் சொன்னாராம். பின்னர் அந்த கூடைக்குள்தானே அமர்ந்து தியானத்தில் மூழ்கினார். சிறிது நேரம் கழித்து கூடையை திறந்து பார்த்தபோது அங்கே பட்டினத்தார் இல்லை. அதற்குப் பதிலாக ஒரு சிவலிங்கம் மட்டும் இருந்ததாம். அவ்வாறு பட்டினத்தார் திருவொற்றியூரில் ஜீவ சமாதி அடைந்ததாக பக்தர்கள் நம்புகிறார்கள்.